Hi students, நாம இந்த வீடியோல NIT காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் திருச்சியில லொகேட் ஆயிருக்கு. இதை பத்தின வேற எந்த இன்ட்ரோடக்ஷனும் உங்களுக்கு தர தேவையில்ல. ஏன்னா அவ்வளோ ஒரு பெஸ்டான காலேஜ். இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும்னு பல ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ற ஒரு காலேஜா இருக்கு. ஏன்னா இந்த காலேஜ் சீட் கிடைச்சிருச்சுட்டா வாழ்க்கையே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு காலேஜ் இது. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த NIT அப்படின்ற பேரை கேட்டாலே நம்மளுக்கு தெரியும் இது ஒரு IIT காலேஜஸ் அந்த பொசிஷன்ஸ்ல வரதான் இந்த ஒரு NIT காலேஜஸ்மே. ஏன் இந்த காலேஜஸ்க்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கு, ஏன் இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் சேரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு 9th பொசிஷனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க மற்ற காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் வைஸா இருக்கட்டும், கோச்சிங் வைஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலா இருக்கும். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல நான் படிக்கும் போது ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படிங்கிறது எல்லாமே இந்த காலேஜ் முன்னாடியே உங்களால் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு ஹை கிரேட் ஸ்டாஃப்ஸாக தான் இருப்பாங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு டவுட் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கிளியர் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் இருக்கும். நீங்கள் இந்த காலேஜில் படிக்கும் போதே இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு விஷயத்தை புதுசாக கிரியேட் பண்ணணும், ஒரு டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணலாம், நம்மளோட கண்டுபிடிப்புனால எப்படி இந்தியாவை டெவலப் பண்ணலாம், இல்லை உலகத்தையே எப்படி டெவலப் பண்ணலாம், அந்த அளவுக்கு நாலேஜபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜஸில் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணும்போது நீங்களும் ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகணுன்னு கூட நினைக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் எப்படி ஒரு 100 பேருக்கு வேலை தரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த காலேஜோட என்விரான்மெண்ட் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி IIT காலேஜாக இருக்கட்டும், NIT காலேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி காலேஜஸ்க்கு பல ஸ்டூடெண்ட்ஸ் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வைஸில் இந்த காலேஜ் எப்பயுமே டாப் 10 பொசிஷனுக்குள்ளே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்டாஃப்ஸ் இந்த அளவுக்கு சொல்லி தராங்கன்னு சொல்கிறீங்க, ஸ்டாஃப்ஸ் அப்படி என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா PhD முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக PhD முடிச்சிருந்தா தான் இந்த காலேஜஸ்ல அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பல என்டர்பிரினர்ஸ் அவங்க உருவாக்கி இருப்பாங்க. பல ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு கூட நின்று ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க ஈஸியாக சொல்லி தர முடியும். உங்களை ஒரு என்டர்பிரினராக மாற்றதுக்கு அவங்களால ஈஸியாக உங்களை டியூன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தாலும் இந்த காலேஜில் சேரும் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. சரி, இந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த மாதிரி பல கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோர்சஸ் பத்தின டீடைல் நான் ஸ்கிரீன்ல போடுறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம கோச்சிங் முன்னாடி பார்த்துட்டோம். இந்த கோர்சஸ் எடுத்தோம்னா கோச்சிங் எந்த அளவுக்கு இருக்கும் முன்னாடி சொல்லியாச்சு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லேப்ஸ். ஒரு காலேஜஸ்க்கு லேப் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களால ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு லேப் ஃபெசிலிட்டி இருக்கிற காலேஜஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு பெரிய லெவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த காலேஜஸில் லேப் ஃபெசிலிட்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை இவங்க லேபில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, அதை அப்படிங்க லைவாக பார்க்குறீங்க, அதை அப்படியே யூஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இது மூலிமா உங்களால் ஈஸியாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை ஈஸியாக உங்களால் ஒரு கம்பெனி போய் செயல்படுத்தவும் முடியும். அதை பற்றின உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட உங்களால் ஈஸியாக ஆன்சரும் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் லேப் இருக்கிற காலேஜை பார்த்து நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னு சொல்கிறது. சரி, ஓகே, இவ்வளோ பெட்டராக எல்லாமே இருக்குது. சரி, நான் பிளேஸ்மெண்ட்ஸில் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், நல்ல கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிறப்ப இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வேறு லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 lakhs per annum வரைக்குமே இருக்குது. இதே ஆவரேஜான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs per annum வரைக்கும் இருக்குது. இந்த காலேஜஸில் வர டாப் கம்பெனிஸ் அப்படிங்கிறத ஒரு சில கம்பெனிஸ் நேம் சொல்கிறேன். இதுமே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மைக்ரோசாஃப்ட், பாஸ், விப்ரோ, அமேசான், இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இந்த காலேஜஸ்க்கு ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்ணிட்டா நம்மளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு டவுட்ஸே வேணாம். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சேலரி பேக்கேஜஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ஜாபை இந்த காலேஜஸ்ல வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, காலேஜ் இவ்வளோ சூப்பராக இருக்கு, நான் இந்த காலேஜில் தான் சேருவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த காலேஜஸ் எப்படி அட்மிஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். நீங்கள் கவுன்சிலிங் போயெல்லாம் இந்த காலேஜஸ் எடுக்க முடியாது. இந்த காலேஜஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டா JEEல மெயின் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அந்த கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸோட உங்களை கவுன்சிலிங் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் பண்ணி உங்களுக்கு சீட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது மூலியமா நீங்கள் அந்த காலேஜில் டைரெக்டாக அட்மிஷன் பண்ண முடியும். ஸோ இந்த காலேஜஸில் எப்படி நான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அட்மிஷன் டவுட் இருந்தாலுமே சரி, இல்லை நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், இந்த கட் ஆஃப் என்கிட்ட இருக்குது, இந்த கட் ஆஃப்க்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் எனக்கு சூப்பராக இருக்கும், இல்லை எந்த காலேஜில் படித்தா எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பெட்டராக இருக்கும், என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டவுட் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பசங்க 12th படிச்சுட்டு இருக்காங்க அப்படியே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபியூச்சர் அமைக்கிறதுக்கான வாய்ப்பாக கூட இந்த வீடியோ இருக்கலாம். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.